அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். காலையில் நமது மனது புத்துணர்ச்சியாக இருக்கும். மேலும் நம் மூளையும் அதிவேகமாக செயல்படும். அந்த சமயத்தில் நாம் படித்தால் எளிதில் புரிந்து கொள்ளலாம். பின் உங்களது படிக்கும் திறனும் அதிகரிக்கும். நன்றாக பல் துலக்க வேண்டும். சாப்பிடும்போது சிறு துகள்கள் நமது பற்களின் நடுவில் தங்கிவிடும். அதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது பற்களையே கெடுத்துவிடும். இதனால் வாய் திறந்தால் துர்நாற்றம் வீசுவது மட்டுமல்ல, இது வயிற்றினுள் சென்று நோய் வருவிக்கும். எனவே பற்களை காலையிலும் இரவு தூங்குவதற்கு முன்னும் தேய்க்க வேண்டும். அழகிய பல்வரிசை கொண்டு சிரிப்பதும் அழகாக இருக்கும். நன்றாக தேய்த்து குளிக்க வேண்டும். நமது உடல் காற்றிலிருந்து தூசு மற்றும் மாசுப் பொருட்களை எடுத்துக்கொள்கிறது. இந்த மாசுப் பொருட்கள் கிருமிகளை கொண்டுள்ளது. நாம் குளிக்கும்போது இந்த கிருமிகள் முற்றிலுமாய் அழிக்கப்படுகின்றன. நமது தோல் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மாறுகிறது. நீங்களும் குளித்த பின் புத்துணர்வோடு இருப்பீர்கள். கடவுளிடம் அன்றைய தினத்திற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நமக்கு கடவுள் அன்பு, சந்தோஷம், மேலும் நம்பிக்கையின் மூலதனம். பிரார்த்தனைகள் நம்முடைய மூர்க்க குணம் மற்றும் சுயநலத்தை எடுத்துவிடும். முழு குடும்பமும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு நாளை பிரார்த்தனையுடன் ஆரம்பிக்கவும். இது எல்லோருக்கும் நன்மையை அளிக்கும். சுத்தமான ஆடையை அணிய வேண்டும். ஒழுங்காக உடுத்து என்றால் மிகவும் ஆடம்பரமாகவும் விலையுயர்ந்த உடை உடுத்துதல் என்று அர்த்தமல்ல. நாம் 2 உடை வைத்திருந்தாலும் அதை துவைத்த பின் உடுத்த வேண்டும். ஒழுங்கான உடை நம் மனதை புத்துணர்வுடனும் சந்தோஷமாகவும் வைத்துக்கொள்ள உதவும். அழுக்கான உடையில் துர்நாற்றம் வரும். ஒருவரும் நம் அருகில் வரமாட்டார்கள். தலையை நன்றாக எண்ணெய் வைத்து சீவ வேண்டும். சரியாக வாராத தலைமுடியில் மாசுபடியும். இதனால் கூந்தல் சிக்கும், பொடுகு தொல்லையும் வரும். எனவே நம் தலைமுடியை நன்றாக அலசிய பின் வாரிவிடவும். நமது முடியை அழுக்குப்படியாமல் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். கைகளை நன்றாக கழுவிய பின் சிற்றுண்டி உண்ணவும். எப்போதும் வயிற்றை காயப் போடுவதும் அதிகமாக உட்கொள்ளவும் கூடாது. நன்றாக சாப்பிடுவதோடு நல்ல உணவையும் உட்கொள்ள வேண்டும். பள்ளிக்கு செல்லும் முன் அம்மாவிற்கு டாட்டா சொல்லிவிட்டு செல்லவும். நீங்கள் பள்ளிக்கு செல்ல தயாரான பின் உங்களை பள்ளி அனுப்ப வரும் அம்மா மற்றும் யார் வந்தாலும் ஒரு புன்னகை பொழிந்தால் அவர்களும் சந்தோஷப்படுவார்கள். நீங்கள் போய் வருகிறேன் என்று சொல்லி செல்லும்போது நீங்கள் பள்ளிக்கு சந்தோஷத்துடன் சென்று பின் அதே மகிழ்ச்சியோடு வீடு வருவேன் என்று நிரூபிக்கின்றீர்கள். ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். வணக்கம் டீச்சர். நீங்கள் எழுதவும் படிக்கவும் தெரிந்து கொள்வது அவரிடமிருந்துதான். நீங்கள் பெரியவனாவதும் பெரியவளாவதும் எப்படி மாறுவீர்கள் என்பது அவர்களிடமிருந்தே கற்றுக்கொள்கிறீர்கள். அவர்களுக்கு மரியாதை கொடுப்பதே உங்களை ஒழுங்குபடுத்தும். வகுப்பில் பாடத்தை நன்கு கவனிக்க வேண்டும். காலம் பொன் போன்றது. நாம் வீணடித்த நேரம் திரும்ப வராது. எனவே ஆசிரியர்கள் பாடத்தை நடத்தும்போது நன்கு கவனிக்கவும். அவர்கள் சொல்லும் ஒவ்வொன்றையும் நன்கு கவனிக்கவும். இதனால் நீங்கள் வீட்டுப் பாடம் எழுதும்போது உங்களுக்கு எளிதாக இருக்கும். பள்ளி முடிந்தவுடன் வீட்டிற்கு திரும்பவும். உடைகளை மாற்றவும். வீட்டிற்கு வந்தவுடன் கை கால்களை கழுவிய பின் உடைகளை மாற்றிவிடுங்கள். காலையிலிருந்து நீங்கள் போட்டுக்கொண்டிருந்த உடையில் நிறைய அழுக்கு சேர்ந்திருக்கும். எனவே உங்கள் சீருடையை கழற்றிய பின் வீட்டு உடைகளை போட்டுக்கொள்ளுங்கள். முகம் கழுவி உற்சாகமாகுங்கள். நமது உடல் வியர்ப்பதால் பல தூசு மாசுப் பொருட்கள் வந்து ஒட்டிக்கொள்ளும். எனவே நீங்கள் பள்ளியை விட்டு வரும்போதோ அல்லது வெளியில் சென்று வரும்போதோ உடனே சென்று
கை கால்களை நன்கு கழுவிவிட்டு பின் வரவும். விளையாடப் போகும் முன் வீட்டுப் பாடங்களை படித்து முடிக்கவும். வீட்டுப் பாடம் எழுதுவதற்கு காலம் கடத்த வேண்டாம். நாளை எழுதலாம் அல்லது பள்ளி சென்று எழுதலாம் என்று எண்ணக்கூடாது. முன்னரே எழுதி முடித்தால் நிம்மதியாக உறங்கலாம். மனதையும் உடல் தசைகளையும் உற்சாகப்படுத்த விளையாடவும். உடல் ஆரோக்கியமாக இல்லாவிட்டால் அறிவு மங்கிவிடும். விளையாட்டுக்கள் நமது மூளை நன்கு வேலை செய்ய உதவும். உடலும் மனதும் தெம்பாக இருந்தால் நமது வாழ்வு ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் சற்று நேரம் செலவழிக்கவும். பொழுதுபோக்கு என்பது மனதிற்கு நிம்மதியை தரும். குடும்பத்தினருடன் ஒரு நாளைக்கு 2 தடவையாவது ஒன்று கூட வேண்டும். குடும்பத்தினரோடு கழிக்கும் ஒவ்வொரு நேரமும் சந்தோஷத்திற்குரியது. குடும்பத்தினருடன் கூட்டமாக இருப்பது நமக்கு பகிர்ந்து கொள்ளுதலையும் பரிவையும் கற்றுத்தரும். ஒரு நல்ல உறவும் நம் குடும்பத்தினரிடையே வரும். தூங்குவதற்கு முன் அந்த நாளின் நல்ல நிகழ்வுகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தவும். பிரார்த்தனை மன நிம்மதியை தரும். ஒரு நாளுக்குரிய வேலைகள், படிப்பு, அன்றைய நிகழ்வுகளுக்குப் பின் நீங்கள் படுக்க செல்கிறீர்கள். எனவே கடவுளுக்கு நன்றி கூறி அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூற பிரார்த்தனை செய்யவும். இதனால் உங்களின் கடுமையான வேலைகளுக்குப் பின் நல்ல நிம்மதியான உறக்கம் கிடைக்குமல்லவா?